கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். திருவரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெரிய பெருமாள் அரங்கனை எழுப்பும் விதமாக தொண்டரடி பொடியாழ்வார் அருளி செய்த திருப்பள்ளி எழுச்சியின் 9வது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம். மனத்திரையை திறந்து கொள்ளுங்கள். ஸ்ரீரங்கத்தில் அற்புதமாக பெரிய பெருமாள் பள்ளி கொண்டிருக்கிறார். ஆலமா மரத்தின் நிலை மேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான் அரங்கத்து அரவினனையான் கோலமாமணி ஆரமும் முத்து தாமமும் முடிவில்லதோரெழில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டதன் நெஞ்சினையே என்னும்படி அவ்வளவு அற்புதமான ஒரு சயனம் திருவரங்கநாதன் பள்ளி கொண்டிருக்கிறார். அவர் திருவடி வாரத்தில் தொண்டரடி பொடியாழ்வார் துளவத் தொண்டர் என்று போற்றப்படும்படி அந்த பூக்கூடை, அதிலே புஷ்பமாலை துளசி மாலை எல்லாம் நிறைந்திருக்க பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணுங்கிற ஆர்வத்தோடு அவர் முன்னே போய் நிற்கிறார் தொண்டரடி பொடியாழ்வார். பெருமாள் கண் வளர்ந்து அருளுகிறார். இப்போ அவரை எழுப்பி அவருடைய கட்டாட்சத்தை பிரார்த்திப்போம் என்று திருப்பள்ளி எழுச்சி தமிழ்ல 10 பாட்டு சுப்பிரபாதம் பாடுகிறார். அதுல 9வது பாசுரம் இன்றைய தினம் நாம் காண உள்ளோம். இந்த பாசுரம் ரொம்ப இசையோடு கூடிய பாசுரம். அதாவது இசை கருவிகள், வாத்தியங்கள் இதையெல்லாம் முழங்கி அந்த வாத்தியங்களின் இனிய நாதத்தோடு பெருமாளை எல்லோரும் திருப்பள்ளி எழுச்சி பாடி எழுப்புவதாக தொண்டரடி பொடியாழ்வார் ரசிக்கிறார். அதனால மனக்கண்களை திறந்து கொள்ளுங்கள். பெருமாள் திருவடிவாரத்தில் தொண்டரடி பொடியாழ்வார், அவருடைய திருவடிவாரத்தில் நாம் எல்லோரும் இப்போது கூடியிருக்கிறோம். இப்போ வாத்திய கோஷங்களோடு நீ பள்ளி எழுந்தருள வேண்டும் என்று தொண்டரடி பொடியாழ்வார் பிரார்த்திக்கிறார். வாங்கோ பாசுரத்தை சேவிச்சுடுவோமா? 9வது பாசுரம். ஏதமில் தண்ணுமை எக்கம் மத்தளி யாழ் குழல் முழவமோடு இசை திசை கெழுமி கீதங்கள் பாடினர் கிண்ணரர் கெருடர்கள் கெந்தருவர் அவர் கங்குலுள் எல்லாம் மாதவர் வானவர் சாரணர் இயக்கர் சித்தரும் மயங்கினர் திருவடி தொழுவான் ஆதலில் அவர்க்கு நாளோலக்கம் அருள அரங்கத்து அம்மா பள்ளி எழுந்து அருளாயே. ஏதமில் தண்ணுமை எக்கம் மத்தளி யாழ்குழல் முழவமோடு இசை திசை கெழுமி கீதங்கள் பாடினர் கிண்ணரர் கெருடர்கள் கெந்தருவர் அவர் கங்குலுள் எல்லாம் மாதவர் வானவர் சாரணர் இயக்கர் சித்தரும் மயங்கினர் திருவடி தொழுவான் ஆதலில் அவர்க்கு நாளோலக்கம் அருள அரங்கத்து அம்மா பள்ளி எழுந்து அருளாயே. இப்போ தேவர்களில் உள்ள வெவ்வேறு கணங்கள், வெவ்வேறு குழுக்கள் இருப்பா இல்லையா, அந்த தேவ கணங்கள்லாம் வாத்தியம் வாசித்து இசைத்து பாட்டு பாடி பெருமாளை எழுப்புகிறார்கள் என்பதை தொண்டரடி பொடியாழ்வார் ரசித்து அனுபவிக்கிறார். இதுல பாருங்க எவ்வளவு இசைக்கருவிகளை ஆழ்வார் குறிப்பிட்டு இருக்கிறார்னு. அதனாலதான் பக்தி இலக்கியத்திலையும் சரி தமிழ் இலக்கியத்திலையும் சரி இசைக்கும் இசை கருவிகளுக்கும் ஒரு பெரிய பங்குங்கிறது உண்டு, நிறைய குறிப்புகளும் உண்டு. இந்த பாசுரத்தில் இசைக்கருவிகளை பற்றிய நிறைய குறிப்புகள் வருகின்றன. என்னென்ன குறிப்பிடுறாருன்னா, ஏதமில், ஏதம்னா குற்றம் தோஷம்னு அர்த்தம். ஏதமில் அப்படின்னா குற்றமில்லாத வாத்தியங்கள். வாத்தியத்துக்கு எப்போ குற்றம்னா, சும்மா ஒரு மனிதனை புகழ்ந்து பாடுவதற்காக, முகஸ்துதி பாடுவதற்காக இல்லாது பொல்லாதையெல்லாம் சொல்லி சும்மா ஒத்தனை துதி பாடினா அது அந்த வாத்தியத்துக்கே குறையும். ஆனா அதை கொண்டு யாரை துதிக்கணுமோ, எந்த பகவான் அத்தனை மங்கள குணங்களும் நிறைந்தவனா இருக்கானோ அந்த பகவானை துதித்தால்தான் அந்த வாத்தியமே குற்றமற்றதாக ஆகுமா. இப்ப எல்லா வாத்தியங்களையும் பெரிய பெருமாளுக்காக வாசிப்பதாலே ஏதமில் அதெல்லாம் குற்றமில்லாத வாத்தியங்களாக ஆகிவிட்டன. பக்தியில் உருகி உருகி வாசிப்பதாலே குற்றமில்லாத வாத்தியங்களாக ஆகிவிட்டன. எல்லோரும் நன்னா இருக்கணும்னு லோகக்ஷேமத்துக்காக பிரார்த்தித்து பெருமாள்கிட்ட பிரார்த்தித்து வாசிக்கப்படுவதாலே தூய்மையான வாத்தியங்களாக ஆகிவிட்டன. அப்ப ஏதம் இல் குற்றமில்லாத வாத்தியங்கள் என்னென்னா, தண்ணுமை. தண்ணுமை அப்படின்னா சிறு பறைன்னு அர்த்தம். அதாவது பறை என்பது ஒரு பக்கம் மட்டும்தான் அதை வாசிக்க முடியும். இப்போ மிருதங்கம் என்றால் இருபுறமும் அடிக்கலாம். பறை என்பது ஒரு புறம் மட்டும் அடிக்கக்கூடியது, ஒன் சைடட் மெம்பரேனஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லுவா. ஒரு பக்கம் மட்டும் அடிக்கக்கூடிய அப்படிப்பட்ட வாத்தியம் அதுதான் சிறு பறை. அதுக்கு தண்ணுமை என்று பெயர். ஒரு புறம் மட்டும் வாசிக்கக்கூடிய அந்த பறை, அந்த தண்ணுமை. இயக்கம், இயக்கம்னா பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்றார், தாள வாத்தியம், தாளங்கள், தாளம் இசைப்பதற்கான தாள வாத்தியத்துக்கு இயக்கம் என்று பெயர். அடுத்து மத்தளி.
மத்தளினா மத்தளம், இது எல்லோருமே கேள்விப்பட்டு இருப்போம். மத்தளம் என்பது டபுள் சைடட் மெம்பரேனஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். இதை ரெண்டு புறமும் வாசிக்கலாம். மத்தளம், மேளம், மிருதங்கம், இது ரெண்டு புறமும் வாசிக்கப்படுவது. அப்போ தன்னுமை என்பது ஒரு புறம் மட்டும் வாசிக்கக்கூடிய பறை, எக்கம் என்பது தாளவாத்தியம், மத்தளிங்கிறது இருபுறமும் வாசிக்கக்கூடிய மத்தளம், அப்புறம் யாழ், யாழ் என்பது ஒரு விதமான வீணை, குழல் என்றால் புல்லாங்குழல், இது எல்லோருக்குமே தெரியும். இந்த 5 வாத்தியங்களை குறிப்பிடுகிறார். அப்போ குற்றம் இல்லாத தன்னுமை என்ற சிறுபறை, எக்கம் என்ற தாளவாத்தியம், மத்தளி என்னும் மத்தளம், யாழ் என்ற வீணை, குழல் என்ற புல்லாங்குழல். இன்னைக்கு என்ன ப்ராப்ளம்னா, இதுக்கெல்லாம் பெயர்கள் காலப்போக்கில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. நாம இப்ப சொன்னா உடனே அடுத்தவருக்கு ஆகா நாம இப்படி கேள்விப்பட்டோமே இவர் மாத்தி சொல்றாருன்னு சொல்லணும்னு தோணும். அதனாலதான் நாம இதெல்லாம் கமிட்டே ஆகல. பெரியவாச்சான் பிள்ளைங்கிற மகான் இதுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அவர் வியாக்கியானத்துல இதுக்கு என்னென்ன அர்த்தங்கள் சொன்னாரோ அதை அப்படியே கிளிப்புள்ள போல அடியேன் ரிப்பீட் பண்ணிட்டேன். அதனால என்னைக்குமே ஆச்சாரியர்கள் சொல்வதை கொள்வதுதான் வசதி. அதனால இப்படிப்பட்ட வாத்தியங்கள் எல்லாம் முழவமோடு, முழவம் அப்படின்னா முழக்கம்னு அர்த்தம், முழவமோடு, இத்தனை வாத்தியங்களின் முழக்கமோடு இசை. பெருமாளே உனக்கு பாடுறாளே சுப்பிரபாதம், தேவர்கள்லாம் இறங்கி வந்து பாடுறாளே, அந்த சுப்பிரபாத இசையானது முழவமோடு இசை, வாத்திய முழக்கம் என்னும் அந்த பக்கவாத்தியத்தோடு இசை. அப்போ ஒரு பக்கம் இன்ஸ்ட்ருமெண்டல், ஏதமில், தன்னுமை, எக்கம், மத்தளி, யாழ், குழல், முழவமோடு இன்ஸ்ட்ருமெண்டல் இசை, வாய்ப்பாட்டு ஓக்கலாக பாடக்கூடிய அவளுடைய இசை. இதெல்லாம் என்னாச்சுன்னா திசை கிழுமி, எல்லா திசைகளிலும் இந்த இசையானது பரவி விட்டது. அப்படியே உனக்கு அரங்கனுக்கு தேவர்கள்லாம் இறங்கி வந்து சுப்பிரபாதம் பாட, வாத்தியங்கள் வாசிக்க, திசை கிழுமி, அது எல்லா திசைகளிலும் அந்த சுப்பிரபாத ஒலியானது, இசையானது பரவி விட்டது. இப்படி உனக்கு யார் பாடினா? கீதங்கள் பாடினர் கிண்ணரர், கெருடர்கள், கந்தர்வர் அவர். யாரெல்லாம் பாடினான்னா கிண்ணரர், கிண்ணரர் என்பவர்கள் தேவர்களிலே ஒரு குழு, கருடர்கள் என்பவர்களும் தேவர்களிலே ஒரு குழு, கந்தர்வர் அதாவது கந்தர்வர்னு தான் சொல்லுவோம். இது கீதங்கள் என்று அந்த முந்தைய வரி இருக்கிறதுனால அந்த மோனை நயத்துக்காக கீ என்ற வார்த்தைக்கு கே மோனையா வரும், கா மோனையா வராது. அதனால கந்தர்வர் என்பது கந்தர்வர்னு ஆயிருக்கு. அது போல கருடர் என்பது கெருடர்னு ஆயிருக்கு. இந்த கருடர்ங்கிற வரையும் பெருமாளுக்கு வாகனமான கருடனையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இங்கே கிண்ணரர், கருடர், கந்தர்வர்னு சொன்னவாள்லாம் தேவலோகத்துல மங்கள கீதம் பாடக்கூடியவர்கள். அதுல ஒரு சிலர் பொழுது விடியும் முன்னாடி பாடுவாளாம், ஒரு சிலர் விடியும் போது பாடுவாளாம், சில பேர் விடிந்த அப்புறம் பாடுவாளாம். இப்ப பெருமாளுக்கு சுப்பிரபாதம் பாட 3 பேருமே சேர்ந்து வந்துட்டா. அதனால கீதங்கள் பாடினர், பாடல்களை பாடினார்கள். யார் யாருன்னா கிண்ணரர், கருடர்கள், கந்தர்வர் அவர். கிண்ணறர்கள், கருடர்கள், கந்தர்வர்கள் இந்த மூவருமே வந்து உனக்காக பாடல்களை பாடுகிறார்கள் என்று தொண்டரடி பொடியாழ்வார் குறிப்பிடுறார். அப்ப இவாள்லாம் பாட்டு பாடிட்டா, அந்த பக்கம் இசை வாத்தியங்களும் முழங்கெடுத்து. எல்லாத்துக்கும் மேல கங்குலுள் எல்லாம், கங்குல்னா இரவு பொழுது, கங்குலுள் எல்லாம் இரவெல்லாம் உன்னை சேவிக்கணுங்கிறதுக்காக பல பேர் வந்து காத்துட்டு இருக்கா. இப்போ திருமலைக்கு செல்பவர்களே என்ன பண்ணுவா, கார்த்தால சீக்கிரம் பெருமாளை சேவிக்கணும்னா இரவே போய் கியூல உட்காந்துருவோம், எப்படியும் கார்த்தால முதல்ல சேவிச்சுடலான்னு வருவா இல்லையா. அது போல கங்குலுள் எல்லாம் இரவு பொழுதெல்லாம் உட்கார்ந்துருக்கா. அப்படின்னா ராத்திரியிலேருந்து காத்திருக்கான்னு அர்த்தம். யாரெல்லாம் காத்திருக்கான்னா மாதவர், வானவர், சாரணர், இயக்கர், சித்தரும், மயங்கினர், திருவடி தொழுவான். யாரெல்லாம் வந்திருக்கான்னா கங்குலுள் எல்லாம் இரவிலேந்து தொடங்கி மாதவர், தவர்னா தவம் புரிந்தவர், மாதவர்னா மிக உயர்ந்த தவம் புரிந்த தபஸ்விகளாகிய அந்த துறவிகள், தபஸ்விகள், அவெல்லாம் பெரும் தவம் புரிந்தவர்கள், அவ உனக்காக வந்து காத்துட்டு இருக்கா. வானவர், வானவர்னா விண்ணில் இருக்கக்கூடிய தேவர்கள், வானத்தில் வாழும் தேவர்கள், வானிடை வாழும் அவ்வானவர், அவள்லாம் வந்துட்டா. சாரணர், சாரணர் என்றால் உலாவி திரிபவர்னு அர்த்தம். அதாவது சரத்தி அப்படின்னாலே பயணிக்கிறார்னு அர்த்தம். சாரணர் அப்படின்னா எப்போதும் வானத்துல ஒரு இடத்துல இல்லாம பயணித்து கொண்டே இருப்பவர்கள், அந்த சாரணர்கள் வந்துட்டா. இயக்கர், இயக்கர் அப்படின்னா யக்ஷர்னு அர்த்தம். சான்ஸ்கிரிட்ல யக்ஷர், தமிழ்ல இயக்கர்னு ஆகி இருக்கிறது. குபேரனுடைய குழுவை சேர்ந்தவர்களுக்கு யக்ஷர்கள்னு பேரு. குபேரனை தலைவனாக கொண்ட அந்த இயக்கர் யக்ஷர்களும் வந்துட்டா. அப்புறம் சித்தரும், சித்தர், சித்த புருஷர்கள்னு சொல்றோம் இல்லையா, அந்த சித்த புருஷர்கள், இங்கே சொல்லப்பட்ட சித்த புருஷர்கள் என்பவர்கள் அவ தேவர்கள்லயே ஒரு கேட்டகரி, ஒரு உட்பிரிவு என்று வியாக்கியானத்திலே காட்டப்பட்டுள்ளது. அந்த தேவர்கள்ல ஒரு பகுதியாக மிக உயர்ந்த சித்திகளை எல்லாம் உடைய சித்த புருஷர்கள் அவளும் வந்துட்டா. அப்போ மாதவர் தவம் புரிந்த சான்றோர்கள்,
வானவர் வானில் உள்ள தேவர்கள், சாரணர் உலாவித் திரியும் தேவர்கள், இயக்கர் குபேரன் குழுவைச் சேர்ந்த யக்ஷர்கள், சித்தர் சித்த புருஷர்கள், பெரிய சித்தி அடைந்த தேவர்கள், இவர்கள் அத்தனை பேரும் மயங்கினர் திருவடி தொழுவான். திருவடி தொழுவான் அப்படின்னா திருவடியை தொழுவதற்காக. இதை நாம முன்பே பார்த்தோம் இல்லையா, வான் விகுதி பெற்ற தெரிநிலை வினையச்சம்னு. தொழுவான் அப்படின்னா தொழுவதற்காகவேன்னு அர்த்தம். உன் திருவடிகளை தொழுவதற்காகவே இத்தனை பேரும் வந்து என்ன எடுத்துன்னா மயங்கினர். ஒருத்தர் போட்டி போட்டு நெருக்கி ராத்திரி முழுக்க காத்துட்டு இருந்து இந்த போட்டி நெரிசல், நீ முந்தி நாம் முந்தி, இந்த பரபரப்புல கிட்டத்தட்ட மயங்கியே விழுந்துட்டா. அவ்வளவு தூரம் இத்தனை பேரும் உனக்காக காத்திருக்கிறார்கள். இரவு முழுவதும் கண் விழித்து காத்திருந்தவர்கள் இப்ப கிட்டத்தட்ட மயங்கி விட்டார்கள். அவ்வளவு போட்டி போட்டு உனக்காக அவர்கள் வாடி இருக்க. அதாவது மயங்கிட்டான்னா இந்த சென்ஸ், உன்னை சேவிக்கணுங்கிற ஆர்வத்துல ரொம்ப ஈடுபட்டு இருக்கிறார்கள். இன்னொரு புறம் இன்னும் சேவிக்க முடியலேன்னு வாடி போய் இருக்கிறார்கள். இப்படி மயங்கி இருக்கும் இவர்களுக்கெல்லாம் நீ அனுகிரகம் பண்ண வேண்டாமா? ஆதலில்னா therefore, அதனாலே அவருக்கு இப்படி வந்தவர்களுக்கெல்லாம் யாரெல்லாம் வந்திருக்கா? உனக்கு பாட்டு பாடுறதுக்காக வாத்தியங்களோடு, தன்னுமை என்னும் பறையோடு, எக்கம்ங்கிற தாளவாத்தியத்தோடு, மத்தளி என்னும் மத்தளத்தோடு, யாழ் என்னும் வீணையோடு, குழல் என்னும் புல்லாங்குழலோடு இசைத்து கொண்டு கிண்ணரர், கருடர்கள், கந்தர்வர்கள் அத்தனை பேரும் வந்திருக்கா. இன்னொரு புறம் உன்னை சேவிக்கணுங்கிற ஆசையிலே மாதவர், சாரணர், இயக்கர், வானவர், சித்தர் அத்தனை பேரும் வந்துட்டா. இப்ப இவாளுக்கெல்லாம் யார் அனுகிரகம் பண்ணணும்? நீதானே. ஆதலில் therefore, அவருக்கு இதில் சொல்லப்பட்டவர்களுக்கெல்லாம் நாள் ஓலக்கம் அருள. ஓலக்கம் அப்படின்னா சபையிலே வீற்றிருத்தல். நம்ம குழு வீற்றிருத்தல்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு ராஜா அவருடைய அந்த சபையில் கம்பீரமாக வீற்றிருப்பது, அதுக்கு ஓலக்கம்னு பேரு. நாள் ஓலக்கம்னா இங்க நாள்னா பகல் பொழுதுன்னு அர்த்தம். நாள் ஓலக்கம்னா பகல் பொழுது வந்தா ராஜா தன்னை காண வருபவருக்கு அப்படி திருவோலக்கத்தில் ஜம்முன்னு தன்னுடைய சபையில, அசம்பிளின்னு ஆங்கிலத்துல சொல்றோம் பாருங்க, அதுதான் தமிழ்ல ஓலக்கம். எவ்வளவு அழகான தமிழ் வார்த்தை பாருங்க. ஒரு அசம்பிளி அப்படி கூட்டமாக எல்லோரும் கூடியிருக்க, மத்தியில ராஜா கம்பீரமாக சிம்மாசனத்திலே வீற்றிருந்து வருபவருக்கு அந்த இப்போ நம்ம வீட்டுல எல்லாம் கூட இந்த உதாரணம் பெருமாளுக்கும் நமக்கும் பொருந்தாது, புரியறதுக்காக சொல்றேன். விசிட்டிங் ரூம்னு ஒன்று வீட்டுல வச்சிருப்போம். அதுல வீட்டு ஓனர் யாரோ அவர் அப்படியே கம்பீரமா வந்து உட்காந்துப்பார். யாரெல்லாம் பார்க்க வரணுமோ வந்து அவரை சந்தித்து விட்டு என்ன பேசணுமோ பேசிட்டு போவாங்க இல்லையா? அப்படி விசிட்டிங் ரூம்ல வீற்றிருத்தல், ஒரு அசம்பிளின்னு எல்லாரையும் இருக்க செய்து தான் அவர்களுக்கு அமர்ந்து அவர்களை சந்தித்தல், அதற்கு ஓலக்கம்னு பேரு. இதுக்கு தானே அவ காத்துட்டு இருக்கா. அப்ப நாள் ஓலக்கம், இந்த பகல் பொழுதில் ஓலக்கம். அவர்கள் உன்னை ரசிக்கும்படியாக நீ வீற்றிருந்து அவர்களையும் அமர்த்தி அவர்களோடு கூடி வீற்றிருந்து அருள, அவளை ரட்சிக்கணும், அனுகிரகம் பண்ணணும். அப்படி அவர்களோடும் கூடி அந்த ஓலக்கத்திலே பகல் வேளையிலே நீ வீற்றிருந்து, நாள் ஓலக்கம் அப்படி நீ வீற்றிருந்து அருள வேண்டும். அவர்களை எல்லாம் உன்னை தேடி வந்திருக்கோமே இத்தனை பேர், நம்ம சங்கரா தொலைக்காட்சி நேயர்கள், கவசம் கனெக்ட் நேயர்கள், இவாளும் அத்தனை தேவர்களோடு சேர்ந்து உன்னை எழுப்புவதற்காக வந்திருக்கா இல்லையா? எல்லாரும் என்ன வேண்டி வரும்? நீதான்ப்பா ரட்சிக்கணும், உன்னை விட்டால் வேறு புகழ் இல்லைன்னு வந்திருக்கோம் இல்லையா? அருள, எங்களை எல்லாம் ரட்சிக்க காக்க அரங்கத்து அம்மா ஸ்ரீரங்கத்து நாதனே பள்ளி எழுந்து அருளாயே, நீ பள்ளி எழுந்தருள வேண்டும், எழுந்து கண் திறந்து எங்களை கட்டாட்சிக்க வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே வேண்டுகிறார். அதுதான் ஏதமில் தன்னுமை எக்கம் மத்தளி யாழ் குழல் முழவமோடு இசை திசை கெழுமி கீதங்கள் பாடினர் கிண்ணரர் கருடர்கள் கந்தருவர் அவர் கங்குலுள் எல்லாம் மாதவர் வானவர் சாரணர் இயக்கர் சித்தரும் மயங்கினர் திருவடி தொழுவான் ஆதலில் அவர்க்கு நாள் ஓலக்கம் அருள அரங்கத்தம்மா பள்ளி எழுந்து அருளாயே. சில புத்தகங்களில் இதே பாடல் கொஞ்சம் வேற விதமா கொடுக்கப்பட்டிருக்கு. அடியன் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்தில் உள்ள பாடத்தை அப்படியே சொல்லிட்டேன். சில புத்தகங்களில் கெந்தரு வரும் இவர் கங்குலுள் எல்லாம்னு இருக்கு. அந்த பாடத்தை ஏற்ற பெரியோர்களும் உண்டு. அதனால உங்க ஆச்சாரியன் எது சொன்னாரோ அதை எடுத்துக்கோங்க, ரெண்டுமே சரிதான். பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்தில் கெந்தருவர் அவர் கங்குலுள் எல்லாம்னு இருக்கு. பல பாடங்களில் கெந்தரு வரும் இவர் கங்குலுள் எல்லாம் என்றும் இருக்கிறது. இரண்டு பாடங்களும் இருக்கின்றன. இரண்டையுமே பெரியோர்கள் ஏற்றிருக்கிறார்கள். அதனால அதுல நமக்கு சந்தேகம் வேண்டாம். ஆனா பாட்டுக்கு அர்த்தம் ஒண்ணுதான். அர்த்தம் என்ன? 5 விதமான வாத்தியங்கள், குற்றமில்லாத சிறு பறை, தாளவாத்தியம், மத்தளம், வீணை, புல்லாங்குழல் இதெல்லாம் வாசித்து கொண்டு இசை பாடுவது யாரு? கருடர்கள், கிண்ணறர்கள், கந்தர்வர்கள் இவாள்லாம் பாட்டு பாட. சேவிக்க யாரெல்லாம் வந்தா? மாதவர் தவம் புரிந்த சான்றோர்கள், வானவர் விண்ணுலகத்தில் வாழும் தேவர்கள், சாரணர் உலாவி திரிபவர்கள், இயக்கர் குபேரன் கோஷ்டியினர் யக்ஷர்கள், சித்தர் தேவர்களிலே சித்திகள் நிறைந்த சித்த புருஷர்கள்.
இவ அத்தனை பேரும் வந்திருக்கா. அதனால அவளுக்கெல்லாம் நாள் ஓலக்கம் அருள்வதற்காக ஸ்ரீரங்கநாதா பள்ளி எழுந்தருள வேண்டும் என்று எழுப்புகிறார் தொண்டரடி பொடியாழ்வார். அப்படியே ஆங்கில வடிவம். த மியூசிக் ஆஃப் பியூர் ஒன் சைடட் ட்ரம்ஸ், cymbals, double-sided drums, lute and flute has spread in all directions. Kinnaras, Garudas and Gandharvas are singing songs. All through the night, Tapasvis, Devas, Charanas, Yakshas and Siddhas have been competing to have your darshan. To give darshan to them in your assembly, O Lord of Srirangam, please wake up and bless us. இனி 10வது பாசுரம், நிறைவு பாசுரம். எழுப்பி பெருமாள் அத்தனை பேரையும், நம் அத்தனை பேரையும் கட்டாட்சிக்கும்படி பெருமாளை எழுப்பி உதவி செய்ய போகிறார் தொண்டரடி பொடியாழ்வார். எப்படி எழுப்பி ரங்கநாதன் எப்படி நம் அனைவரையும் கட்டாட்சித்தார் என்பதை அடுத்த பகுதியில் அனுபவித்து திருப்பள்ளி எழுச்சியை நிறைவு செய்வோம். தொண்டரடி பொடியாழ்வார் திருவடிகளே சரணம். ஏதமில் தன்னோமை எக்கம் மத்தளி யாழ் குழல் முழவமோடிசை திசை கெழுமி கீதங்கள் பாடினர் கிண்ணறர் கெருடர்கள் கந்தருவர் கங்குளுள் எல்லாம் மாதவர் வானவர் சாரணரியகர் சித்தரும் மயங்கினர் திருவடி தொழுவார் ஆதலில் அவர்க்கு நாளோலக்கம் அருள அரங்கத்தமா பள்ளி எழுந்தருளாயே பள்ளி எழுந்தருளாயே அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே.